friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான ஒரு டெசர்ட் பார்க்கலாம். புது வருஷம் வரப்போகுது. இந்த நியூ இயர்க்கு பண்ற மாதிரியான சூப்பரான ஈஸியான ஒரு ஸ்வீட். இது பண்றதுக்கு நமக்கு வந்து பச்சரிசி வேணும். நான் இன்னைக்கு வந்து 1/4 கப் பச்சரிசி எடுத்துர்க்கேன். 1/4 கப் பச்சரிசி. இத வந்து 2 வாட்டி தண்ணில அலசி சுத்தம் பண்ணி ஒரு 20 நிமிஷம் போல நம்ம ஊற வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்போ இந்த அரிசியை மட்டும் வடிகட்டிட்டு மிக்ஸில ஒரு 2 பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்தா போதும். ரொம்ப பவுடர் ஆக்கிர கூடாது. அரிசியை மட்டும் வடிகட்டிட்டு நம்ம வந்து இந்த ஜார்ல மாத்திடலாம். மாத்திட்டு 2 பல்ஸ் மட்டும் கொடுத்து இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இனி வந்து நம்ம அரிசியை வேக வைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துர்க்கேன். இத வந்து ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. இந்த மாதிரி பால் லைட்டா கொதிச்சதும் நம்ம 1-2 பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல அரிசி அதை உள்ள சேர்த்துட்டு நம்ம வந்து வேக வைக்கணும். அதிகமான சூடுல வச்சிராதீங்க. மிதமான சூடுல வச்சு தான் நம்ம வந்து வேக வைக்கணும். அரிசி நல்லா வெந்து பால் வந்து பாதியா குறையிறது வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். அப்பப்ப கலந்து விட்டுக்கோங்க. ஓரத்துல ஏதாச்சும் ஏடு மாதிரி தங்கிச்சுனா அதை எடுத்து உள்ள விட்டுக்கோங்க. அதான் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து அரிசி வேகிற நேரத்துல நம்ம வந்து மீதி பொருட்கள்லாம் ரெடி பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேரமல் சிரப் பண்ணனும். அதுக்கு ஒரு panல 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 50 கிராம். சர்க்கரை வந்து உருகி கொஞ்சம் அந்த தேன் கலர்ல வரணும். ஹை ஹீட்ல வச்சிராதீங்க. கரிஞ்சிடுச்சுனா நல்லா இருக்காது, கசக்கும். அதனால வந்து கொஞ்சம் இந்த கலர் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சிம்ல வச்சிட்டே நம்ம வந்து கலந்து விடணும். இப்போ நல்லா அந்த கோல்டன் சிரப் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1/4 கப் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா பச்சை தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கட்டி தட்டும், அப்புறமா அதெல்லாம் சேர்ந்து வரதுக்கு டைம் ஆகும். சுடு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா டக்குன்னு ரெடி ஆகிரும். இந்த மாதிரி எல்லாம் கரைஞ்சி எந்தவித கட்டியும் இல்லாமல் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக வச்சிடலாம். இருக்கட்டும். கேரமல் சிரப் ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம வந்து கொஞ்சம் நட்ஸை ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதில் வந்து ஒரு 20-25 போல் உலர்ந்த திராட்சை. நான் வந்து கருப்பு கலர் எடுத்திருக்கேன். நம்ம எப்போவுமே சேர்ப்போம் அது சேர்த்துக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது, அதனால நான் இதை சேர்த்துருக்கேன். திராட்சை லைட்டாக பலூன் மாதிரி வந்ததும் இதை வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது இதே நெய்யில் ஒரு 10-12 போல் முந்திரி பருப்பு அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக உடச்சி வச்சுருக்கேன். இதை ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சம் குறைவான சூடில் வச்சு நம்ம வந்து இதை அப்படி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ வந்து அந்த சர்க்கரை உருகி கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலரில் வரும். கரிஞ்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நெய் தடவின பாத்திரம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரில் வச்சுட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் நம்ம க்ரஷ் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு உருட்டுக்கட்டை அப்படிலாம் இந்த மாதிரி ஒரு அம்மிக்கல் வச்சு 4-5 வாட்டி இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக சின்ன சின்ன பீசஸாக வந்துடும். மீதி ஏதாச்சும் பெருசு இருந்துச்சுன்னா அதை லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. இது வந்து அந்த கீர் ரெடி ஆனதுக்கப்புறமா கடைசியாக நம்ம சேர்த்துப்போம். அப்போ இந்த கிறிஸ்பியான இதையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நமக்கு பார்த்தாலே தெரியும். பால் வந்து பாதியாக குறைஞ்சி கரெக்டாக அந்த அரிசியும் பாலும் வந்து ஒரே சமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் நம்ம சேர்க்கும்போது நிறைய பால் இருந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து கம்மியாக கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கேரமல் சிரப் அதை அப்படியே உள்ள சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுறப்பவே அந்த கலர் வந்து ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சர்க்கரை எக்ஸ்ட்ரா தேவைப்படும். 3-4 டேபிள் ஸ்பூன் போல் தேவைப்படும். நம்மளோட இனிப்புக்கு ஏற்றவாறு நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 கப் சர்க்கரை கரைஞ்சி கொதிச்சதும் இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த உலர்ந்த திராட்சை அது கூடவே நல்ல வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால வந்து நமக்கு என்ன பதம் பிடிக்குமோ அந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். டடா, சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம சூடாகவும் பரிமாறிக்கலாம், அப்படிலாம் நல்லா சில்லுன்னு பரிமாறிக்கலாம். ஆனால் எப்போ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கொஞ்சம் அந்த முந்திரி பருப்பு அந்த சுகர் எல்லாம் சேர்த்து பண்ணது அதை மேலே வந்து அப்படியே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னா அதோட இது போயிடும். கரெக்டாக நம்ம பரிமாறுறதுக்கு முன்னாடி அதை அப்படியே மேலே தூவிட்டு கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து 4-5 பேருக்கு போதுமான அளவு இருக்கும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷம் அனைவர் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கொண்டு வரும் புத்தாண்டா இருக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.